யூஎஸ் ஜிடிபி growth ரேட் நெகட்டிவாக வந்திருக்கு. இப்போ நெக்ஸ்ட்டு இந்தியன் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு எஃப்ஐஎஸோட இன்ஃப்ளோஸ் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கானா கண்டிப்பாக இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிஃப்டி வந்து நம்மளுக்கு அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. இந்தியா பாகிஸ்தான் வார் வந்து சரி சின்ன பேச்சுவார்த்தையில் மட்டும் தான் போயிட்டுருக்கு. பெருசாக வந்து எந்த இம்பாக்ட்டும் நம்மளுக்கு கொடுக்கல. இன்றைக்குள்ளே நம்ம வார் வந்து எதிர்பார்த்தோம். ஸோ அந்த மாதிரி நம்மளுக்கு எந்த கன்ஃபர்மேஷன் கிடைக்கல. ஸோ எனக்கு தெரிஞ்சு நிஃப்டி கன்சாலிடேட் பண்ணிட்டு இருக்கிறது அதுக்காக மட்டும்தான். ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பேனிக் செல்லிங் எதுவுமே நம்மளுக்கு நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இது வரைக்கும் கிரியேட் ஆகலை. மேபி நம்மளுக்கு ஃபண்டமெண்டலி ஏதாவது நியூஸ் வந்தால் மட்டும் தான் கிரியேட் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. இப்போ டெக்னிக்கலாக பொறுத்தளவுக்கு ஃப்ரைடே நிஃப்டி என்ன கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கு அப்படின்னா எனக்கு கேப் அப் ஆர் நியூட்ரலில் ஓப்பன் ஆகிட்டு ஜஸ்ட் 200 வந்து நிஃப்டி எனக்கு பிரேக் பண்ணுது அப்படின்னா 150க்குள்ளே எனக்கு நிஃப்டி வந்து ஒரு சப்போர்ட் எடுக்கணும். 150க்குள்ளே எனக்கு நிஃப்டி சப்போர்ட் எடுக்குது அப்படின்னா நான் அங்கேருந்து ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக ஃபோக்கஸ் பண்ணுறது 380 எனக்கு நிஃப்டி பிரேக் பண்ணுதுன்னா 500, அதுக்கப்புறம் 500 to நெக்ஸ்ட்டு எனக்கு எங்கே அப் ட்ரெண்ட் வரையும் நான் ஃபோக்கஸ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 684 வரைக்கும் நான் ஒரு அப் ட்ரெண்ட் என்ட்ரி வந்து ஃபோக்கஸ் பண்ணுறேன். ஒன்று எனக்கு டவுன் ட்ரெண்ட் என்ட்ரிக்கான கன்ஃபர்மேஷன் இதை பிரேக் பண்ணுச்சுன்னா டவுன் ட்ரெண்ட் தான். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டிய லெவல்ஸ் பார்த்தீங்கன்னா 23,850 வரைக்கும் எதிர்பார்க்குறேன். இப்போ 23,850 நம்மளுக்கு ஒன் ஆஃப் த க்ரூஷியல் லெவல் சப்போர்ட்னா கண்டிப்பாக கிடையாது. ஸோ இதுக்கு வந்து ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்குது இங்கேயே நம்மளுக்கு அப் ட்ரெண்ட் கிளம்புறதுக்கு. ஏன்னா ஆல்ரெடி எனக்கு வந்திருக்கு. இங்கே வந்துட்டு எனக்கு ஒரு ட்ரெண்டை க்ரியேட் பண்ணி அப் ட்ரெண்ட் போச்சுன்னா சூப்பராக இருக்கும். அங்கே எனக்கு அது பாசிபிலிட்டிஸ் க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னா 600 வரைக்கும் வரணும். 600 கண்டிப்பாக வந்துச்சு அப்படின்னா அங்கே ஒரு கன்ஃபர்மேஷன் மட்டும் கிடச்சுன்னா நிஃப்டி நெக்ஸ்ட்டு 24,800 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ரெண்டே தான் எனக்கு 24,800 போகுது அப்படின்னா அங்கேருந்து ஒன்று 19,000 இல்லை நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நிஃப்டி வந்து 26,000 ரீச் பண்ண போதா அப்படிங்கிறத எனக்கு கிடச்சிருக்கூடிய கன்ஃபர்மேஷன். ஸோ அதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த மாதிரி வீடியோ பார்க்க நினச்சின்னா மறக்காம மைட்ரேஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க.